வணக்கம். மனித குலத்தோட இறுதி நோக்கம் என்ன? நாம கடைசியா எங்க போக போறோம்? இந்த மிக முக்கியமான கேள்விகளுக்கு நாம காலம் காலமா நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள முற்றிலுமா புரட்டி போடுற ஒரு புதிய கண்ணோட்டத்தை தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க ஆன்மீக பயணத்துல ஒரு மாபெரும் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தும். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். இந்த மூலக்கட்டுரை ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீட்டோட ஆரம்பமாகுது. பொதுவாகவே புனித நூல்களை நம்ம எப்படி அணுகுறோம்? காலையில எழுந்ததும் ஒரு தினசரி நியூஸ் பேப்பரை மேலோட்டமா 10 நிமிஷம் படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறோம் இல்லையா? ஆனா அப்படி படிக்கக்கூடாது. மாறாக ஒரு பள்ளி பாடப்புத்தகத்தை எப்படி ஆழமா படிச்சு அதை மனப்பாடம் செய்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவோமோ அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஈடுபாடு தேவை அப்படின்னு இந்த ஆதாரம் ஆணிதரமா சொல்லுது. இதோட முக்கியத்துவத்தை உணர்த்துற ஒரு ஆச்சரியமான நிகழ்வை இப்ப பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற நற்செய்தியாளரான பில்லி கிராஹம் அவர் தன்னோட 90வது வயசுல கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தான்னா நான் அமைதியா உட்கார்ந்து பைபிளை இன்னும் சரியா ஆழமா படிப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க. 70 வருஷமா ஊழியம் செஞ்ச ஒருத்தருக்கே இன்னும் வேதத்தை ஆழமா அறியணுங்கிற ஏக்கம் இருந்துச்சுன்னா இது உண்மையிலேயே எவ்ளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த ஆழமான தேடல் நம்மள அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த கேள்வி நம்ம பலருடைய பொதுவான நம்பிக்கையே கொஞ்சம் அசைத்து பார்க்கக்கூடியது. அது என்னன்னா, இயேசு மனிதர்களை பரலோகத்துக்கு, அதாவது மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தாரா? இதுவரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்த ஒரு அடிப்படை சிந்தனையை இந்த கேள்வி கொஞ்சம் உலுக்கி பாக்குது இல்லையா? இந்த கேள்விக்கு இந்த உரை கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? இல்ல, ஆமாங்க, அவர் மனிதர்களை மோட்சத்திற்கு அழைச்சிட்டு போறதுக்காக மட்டும் வரல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அவருடைய மிக முக்கியமான நோக்கமே அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிறுவுறதுதான்னு இந்த ஆதாரம் விளக்குது. அதாவது நாம இந்த பூமியை விட்டு வானத்துக்கு போறதை விட அந்த பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர்றதுதான் உண்மையான நோக்கம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க இந்த மூலக்கட்டுரையில இருக்கிற ஒரு அருமையான உதாரணத்தை பார்க்கலாம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் ஒரு பழைய போலீஸ் ஜீப்பையும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ரொம்ப சீரான வழுவழுப்பான சாலைகள்ல ஓடுறதுக்காகவே ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டது. அதை எடுத்துட்டு போய் பீச் மணல்ல ஓட்டுனா என்ன ஆகும்? கண்டிப்பா கார் சிக்கிக்கிட்டு வீணாகிடும். ஆனா அந்த பழைய ஜீப் அது கரடு முரடான பாதைகள்லயும் மணல்லையும் ரொம்ப சாதாரணமாக ஓடக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் எதற்காக வடிவமைக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியம்னு இந்த உதாரணம் ரொம்ப அழகா உணர்த்துது. இப்ப சொல்லுங்க, இதிலிருந்து நாம சுட்டிக்காட்ட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? மனிதர்களாகிய நாம எதற்காக படைக்கப்பட்டோம்? ரோல்ஸ் ராய்ஸ் காரை மணல்ல ஓட்டுறது போல நம்ம உண்மையான நோக்கம் என்னன்னே தெரியாம வாழ்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வீழ்ச்சி. மனிதர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்யறதுக்கும் கடவுளின் ராஜ்யத்தை இங்கே நிலைநாட்டுறதுக்கும் தான் ஆரம்பத்துல வடிவமைக்கப்பட்டாங்க அப்படின்னு இந்த உரை மிக உறுதியா சொல்லுது. மனித குலத்தோட ஒட்டுமொத்த ஆன்மீக பயணத்தையும் ஒரு டைம் லைன் மாதிரி, அதாவது ஒரு காலக்கோடு மாதிரி பார்த்தோம்னா இது இன்னும் ரொம்ப ஈஸியா புரியும். தொடக்கத்துல மனிதன் ஏதேன் தோட்டத்தை ஆட்சி செய்யறதுக்காகவே படைக்கப்பட்டான். ஆனா பாவத்தின் மூலமா அவன் அந்த அதிகாரத்தை இழந்துட்டான். அதுக்கப்புறம் இயேசு அந்த தடைய உடைத்து அந்த இழந்த அதிகாரத்தை மீண்டும் மனிதர்களுக்கே வழங்கினார். இதோட முடிவுல மனிதர்கள் எங்கேயோ வானத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரு புதிய பூமியிலேயே மறுபடியும் ஆட்சி செய்வாங்க. அப்படிங்கறதா இந்த முழுமையான பயணம். ஆனா இருங்க, இந்த இழந்த அதிகாரம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மிகப்பெரிய சட்டப்பூர்வமான தடை இருந்துச்சு. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சுட்டிக்காட்டி இந்த ஆதாரம் ஒரு திடுக்கிடும் உண்மையை நமக்கு சொல்லுது. சாத்தான் மனிதர்களோட பாவங்களையும் தவறுகளையும் ஒரு பெரிய ஃபைல் மாதிரி பதிவு செஞ்சு கடவுளுக்கு முன்னாடி இரவு பகலா மனிதர்கள் மேல எப்படி குற்றம் சாட்டிட்டு இருந்தானே இது விவரிக்குது. இது மனிதர்களை தண்டிப்பதற்கான ஒரு கடன் பத்திரம் மாதிரி ஒரு ரொம்ப வலுவான தடையா செயல்பட்டது. அப்போ இந்த மாபெரும் சட்டச் சிக்கலுக்கான தீர்வுதான் என்ன? கொலோசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 14 மற்றும் 15 இதுக்கு ஒரு அற்புதமான பதில தருது. இயேசு சிலுவையில அறையப்பட்டப்போ மனிதர்களுக்கு எதிராயிருந்த அந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களும் அடங்கிய அந்த ஃபைல அவர் முழுமையா கிழித்தெறிந்து சிலுவையில ஆணி அடிச்சு அழிச்சிட்டாரு. ஆக மனிதர்கள் மீண்டும் சுதந்திரமா ஆட்சி செய்யறதுக்கு தடையாயிருந்த அந்த ஆவணங்கள் இப்போ முற்றிலுமா ஒழிக்கப்பட்டுடுச்சு. இப்போ தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டுடுச்சு. சரி, அடுத்ததா நாம ராஜ்யம் அல்லது அரசாட்சின்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உண்மையான அரசாட்சிக்கும் 4 முக்கியமான அடிப்படை தேவைகள் இருக்கு அப்படின்னு இது பதிவு குறிப்பிடுது. அது என்னன்னா, அரசர், குடிமக்கள், சட்டம், அப்புறம் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடம் அல்லது எல்லை. இந்த 4ம் இல்லாம எந்த ஒரு மன்னராட்சியும் முழுமையடையாது இல்லையா?
இந்த 4 விஷயத்துல கடவுள் தான் அரசர், மனிதர்கள் நாம தான் குடிமக்கள். அவருடைய கட்டளைகள் தான் சட்டம். ஆனா அந்த ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு, அதாவது அந்த நாடு எது? அது ஏதோ ஒரு பௌதீகமான நிலம் கிடையாதுங்க. அதுதான் மனிதனுடைய இதயம். மனித இதயத்தை தான் அந்த ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு அப்படின்னு இந்த உரை மிக ஆழமா விளக்குது. சரி, இந்த இதயத்தை ஒரு அரசர் சரியா ஆட்சி செய்யறதுக்கு மனிதர்களுக்கு முற்றிலுமா ஒரு புதிய சுபாவம், அதாவது ஒரு புதிய இயல்பு வழங்கப்படுது. இந்த பழைய சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பலவீனமானது, பாவத்தை நோக்கி மிக எளிதா ஈர்க்கப்படக்கூடியது. ஆனா இந்த புதிய சுபாவம் அப்படி இல்ல. அது முற்றிலும் பரிசுத்தமானது, கடவுளிடமிருந்து பிறந்தது, அதோட இருளான பாவத்துல வாழ முடியாத ஒரு தன்மையே கொண்டது. இந்த மாபெரும் மாற்றத்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ரொம்ப அழகா உறுதிப்படுத்துது. கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை, ஏன்னா கடவுளின் இயல்பு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அதாவது ஒருமுறை இந்த புதிய சுபாவத்தை பெற்ற பிறகு பாவம் செய்யறது அப்படிங்கறதே அவங்களுக்கு இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமாவே மாறிடுது அப்படின்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுது. இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு நாய்க்கும் பூனைக்குமான வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாய் குறைக்கும், வாலாட்டும், நக்கி தன்னோட அன்பை வெளிப்படுத்தும். ஆனா ஒரு பூனை அது மியாவுன்னு கத்தும், நம்ம சுத்தி உரசிக்கொண்டு அன்பை காட்டும். அதோட அடிப்படை சுபாவமே அதோட தினசரி நடவடிக்கைகளை தீர்மானிக்குது. அதே போலதான் மனிதர்களோட இயல்பும். அதே போலதான் அகிலத்தின் அரசரால் ஆளப்படுற ஒரு மனிதனோட புதிய சுபாவம் அப்படிங்கிறது அடிப்படையில பரிசுத்தமானதாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் உயிருள்ளதாகவும் இருக்கு. இந்த நிலையில பரிசுத்தமா வாழ்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு போராடி செய்ய வேண்டிய ஒரு காரியமா இல்லாம அதுவே அவங்களோட இயல்பான நடவடிக்கையா ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரியே மாறிடுது அப்படிங்கறத இந்த விளக்க உரை மிக அழுத்தமா பதிவு செய்து. இந்த ஒட்டுமொத்த சிந்தனை மாற்றமும் காலங்காலமா நம்ம சொல்லிட்டு வர்ற கர்த்தருடைய ஜெபத்துல உள்ள ஒரு முக்கிய வரியோட எவ்வளவு கச்சிதமா பொருந்தது பாருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சியான குறையற்ற சூழ்நிலையை நேரடியா இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுதான் உண்மையான இறுதி நோக்கம் அப்படிங்கறத இது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம ரொம்ப தெளிவா காட்டுது. இறுதியா இந்த மூல ஆதாரம் ரொம்ப ஆழமான, உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்குது. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தோமே அந்த ஆளுகை பகுதி, அதாவது உங்க இதயத்தோட சிம்மாசனத்துல இப்ப யார் உட்கார்ந்திருக்கா? உங்களுடைய சொந்த விருப்பங்களா அல்லது உண்மையான அரசரா? அந்த ஆளுகை பகுதியை நீங்க முழுமையா அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்றைய அலசலை நாம நிறைவு செய்றோம். இந்த விளக்க உரை கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.